பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, இறை வார்த்தை 51. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் திருச்சபைக்காகவும் திருச்சபையை வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நமது திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள் மற்றும் குருக்களுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த நாளிலே உங்களை நான் அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, குருக்களும் ஆயர்களும் கர்தினால்களும் நம்முடைய திருத்தந்தையும் தங்களையே தன்னலம் துறந்து உங்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கிறார்கள். எனவே வருடத்தில் இந்த ஒரு நாள் குருத்துவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய நாள், நற்கருணையை ஏற்படுத்திய நாள், தன்னுடைய சீடர்களை அழைத்து மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்ன நாள். இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம், நற்கருணை நாதரிடம் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை வேண்டுகின்றேன். குறிப்பாக உங்களுடைய பங்கு தந்தைக்காக ஜெபியுங்கள். ஒருவேளை உங்கள் பங்கு தந்தையின் மீது காழ்ப்புணர்வு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் அவர் மீது கடும் கோபத்தில் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், அவர் செய்த சில காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அனைவருமே கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், மறு கிறிஸ்துவாக இருக்கிறார்கள். எனவே குருக்களுக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தைகளையும் உதிர்க்காதபடி நீங்கள் கவனமாக இருங்கள். ஏனென்றால் குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் எதிராக நீங்கள் பேசும் பொழுது நீங்களே உங்களுடைய குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வருகின்றீர்கள். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அழைக்கின்றேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய், இந்த அதிகாலையிலே என்னுடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கின்றாய். எனவே உண்மையிலும் உண்மையுமாக நான் உன்னை ஆசீர்வதித்து குருக்களின் கரங்களில் இருந்து இந்த நாளிலே நீ நற்கருணையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் உனது உள்ளத்திற்குள் கடந்து வந்து உனது உடலோடு ஒன்றித்து இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையுமாக நற்கருணையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் செபித்து பாருங்கள். உங்களுடைய உடல் நோய் மாறும், உங்களுடைய உள்ளத்திற்கு சுகம் கிடைக்கும், குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பியிருக்கும். உங்களை சுற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை, தன்னுடைய வான தூதர்களை அனுப்பி ஒரு பாதுகாப்பு வளையமாக இருப்பதை உங்களால் பார்த்து கொள்ள முடியும். ஏனென்றால் நமக்காக ஒரு காவல் தூதரை கொடுத்திருக்கின்றார். எனவே நற்கருணை சிற்றாலயங்களுக்குள் செல்லும் பொழுது, நற்கருணை நாதரை தேடி போகும் பொழுது, கோயிலுக்குள் கடந்து வரும் பொழுது நீங்கள் உங்களையே தூய்மைப்படுத்தி கொண்டு ஆண்டோடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமாக, கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் மண்ணில் இருந்து வந்தவர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து நம்மோடு இணைந்து தந்தைக்கும் நமக்கும் இடையே ஒரு இணைப்பாளராக இருக்கின்றார். எனவே நாம் கடவுளுக்குள் இருக்கும் பொழுது அவருடைய சதையையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பருகும் பொழுது நம்முடைய உடல் அவருடைய உடலாக மாறுகின்றது. வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 55, 56 இறை வார்த்தையிலே, எனது சதை உண்மையான உணவு, எனது சதையை உண்டு
என்னுடைய இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்து இருப்பார்கள், நானும் அவர்களோடு இணைந்து இருப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சதை உண்மையான உணவும் அவரது இரத்தம் உண்மையான ஒரு பானமாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் அவரை சுவைத்து பார்க்க வேண்டும், அவரை நம்முடைய உள்ளத்தில் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மோடு இணைந்து இருப்பார். தந்தையோடு நம்மை ஒரு இணைப்பாளராக அவர் மாற்றி விடுவார். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் குருக்கள் உங்களுக்கும் இயேசுக்கும் இடையே ஒரு இணைப்பாளராக இருக்கின்றார். இந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளில் உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்று சொல்லி மன்றாடுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து அநேக பேரை கடவுள் எழுப்ப வேண்டும், அவருடைய பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் நீங்கள் விரும்புவதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்கள் உள்ளத்தின் தேவைகளை ஆசீர்வதித்து அவர் கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட நற்கருணையை பற்றி உங்களிடம் பேச வேண்டுமே என்றால் 1 வருடமாக உங்களோடு நான் பேச முடியும். ஏனென்றால் அந்த அளவுக்கு நற்கருணை நாதர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்து இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து இருக்கின்றேன். ஒரு குருவானவராக மாறிய பிறகு எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கண்ணீர்கள், துக்கமான காரியங்கள், கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய வேளையிலே நற்கருணை நாதரை தேடி செல்லுவேன். அவருடைய நற்கருணை பேழையில் அவருடைய பிரசன்னம் இருப்பதை நான் அறிவேன். அந்த நற்கருணை பேழையை திறந்து வைத்து அவருக்கு முன்பாக நான் சிந்திய கண்ணீர் அவருக்கும் எனக்கும் தான் தெரியும். ஆனால் இன்று வரை நான் கேட்டதை அவர் எனக்கு தராமல் இருந்தது இல்லை. என்னை பாதுகாக்காமல் அவர் இருந்தது இல்லை. எனக்கு எதிராக எனக்கு மேல் அதிகாரிகள் கூட, எனக்கு மேலே இருக்கக்கூடிய சக குருக்கள் கூட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய கரங்களில் இருந்து என்னை தப்புவித்து இருக்கின்றார். அவர்கள் செய்த அனைத்து தீமைகளில் இருந்தும் எனக்கு பெரிய அற்புதங்களை செய்து இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 35வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்காக அவர் தாகமானார். எனவேதான் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடைசி மூச்சை விடக்கூடிய வேளையிலே நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னவர். அந்த நாளிலே அவர் ஒவ்வொருவரையும் தேடி வந்து அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்த தெய்வம் ஒரு நாளும் கூட அவர்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யாமல் இருந்தது இல்லை. சமாரிய பெண்ணை சந்தித்த பொழுதும் நான் தாகமாய் இருக்கின்றேன், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் குடும் என்று சொல்லி கேட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே தன்னுடைய முழு உடலோடும் முழு ஆத்மாவோடும் உங்களுடைய உடலில் பயணிக்க, உங்களுடைய உடலில் வந்து தங்க உங்களை அழைத்து இருக்கின்றார். நம்பிக்கை வைத்து இருக்கிறீர்களா? இந்த நற்கருணை உருவாக்கிய நாள், இந்த பெரிய வியாழக்கிழமை குருத்துவத்தை உருவாக்கிய நாள், குருக்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்காக நாங்கள் குருக்கள் ஜெபிக்கின்றோம். நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று விடாதீர்கள் பிரியமானவர்களே. அவர்களை ஆண்டவரை பிரிந்தால் நமக்கு கிடைப்பது மரணம், நித்திய மரணம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவே நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே அவர் நமக்காக வந்தார், நாம் வாழ வேண்டும் என்பதற்காக வந்தார். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவாக நம்மோடு கூட இருக்கின்றார். எனவேதான் அவரை முகமுகமாக நாம் பார்க்க முடிகின்றது. எனவே அவரை நம்பியவர்கள் தந்தை கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். இயேசுவை மீது நம்பிக்கை வைத்து நடக்கிறவர்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. வாழ்வு தரும் உணவை கொடுக்கக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட தங்கி இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் ஜெபிப்பீர்களா? இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா.
இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை தேற்றுவதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக, எங்களோடு தங்கி இருப்பதற்காக, எங்களை உயர்த்துவதற்காக, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக உம்மையே தகன பலியாக கொடுத்த தெய்வம் இந்த நேரத்திலே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அனுதினமும் குருக்களுடைய கரங்கள் வழியாக நீர் இந்த உலகத்திற்குள் கடந்து வருகின்றீர். ஆண்டவரே, இந்த குருக்கள் எங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீர் அற்புதங்களை செய்கின்றீர். திருப்பலியின் வழியாக நீர் செய்யக்கூடிய அற்புதங்கள் மிகவும் மகத்துவமானது என்பதை உணர்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, முழு திருப்பலி காணாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து இந்த உலகத்திலே உமது மகிமையையும் உமது இரக்கத்தையும் பலத்தையும் தொலைத்து இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே எங்களை புறம்பே தள்ளி விடாதபடி, எங்களை விட்டு நீர் கடந்து சென்று விடாதபடி, ஆண்டவரே எங்களை தவற விட்டு விடாதபடி நீர் எங்களோடு கூட இருப்பீராக. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்பா. நாங்கள் வாசிக்கின்றோம் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 53வது இறை வார்த்தையிலே, மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று. ஆம் தகப்பனே, உமது சாயலாக இருக்கக்கூடிய குருக்களை அவமானப்படுத்தி இருக்கின்றோம், கேவலப்படுத்தி இருக்கின்றோம், தவறாக பேசி இருக்கின்றோம், ஆயர்களை கஷ்டப்படுத்தி இருக்கின்றோம், திருச்சபைக்கு எதிராக செயலாற்றி இருக்கின்றோம். அந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மையிலே தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும், தந்தைமார்களையும், பிள்ளைகளையும், இளைஞர்களையும், இளம் பெண்களையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அவருடைய பாவங்கள் முற்றிலும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏதோ ஒரு எண்ணங்களோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளிலே நற்கருணை நாதரிடம் அன்றாடுவேன். என்னுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய பணிக்காக நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி உம்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக, அற்புதத்தை செய்வீராக, அதிசயங்களை செய்திடுவீராக, உன்னத பலத்தை தந்திடுவீராக. இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் திடப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.